நண்பர்களே, இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு பிரத்யேகமான ஒரு அப்ளிகேஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த அப்ளிகேஷனை வந்து சமீபத்தில் அறிமுகப்படுத்திருக்காங்க. யாருக்கு அறிமுகப்படுத்திருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ அதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை, நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவு நம்முடைய சேனலுக்கு தேவைப்படுது, அதையும் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் கையில், அதாவது இது வரைக்கும் நீங்கள் ஐஃபோனை பயன்படுத்தலைன்னா கண்டிப்பாக ஐஃபோன் பயன்படுத்தின ஒரு ஃபீலிங் இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு கொடுக்கும். அதுவும் பிரத்யேகமான ஒரு விஷயத்துக்காக அப்படின்னு சொல்லுவேன். அது என்ன டக்குன்னு சொல்லுங்க, என் தலையே வெடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். சரி, எனிவே இருக்கட்டும், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒன்றும் இல்லைங்க, இந்த ஐஃபோனில் iMessage அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வீஸ் இருக்குல்ல, ஐஃபோன் யூசர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த iMessage-ஐ நம்ம ஃபோனில் பயன்படுத்த முடியுமா? அதுவும் நம்ம கையில் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்குது. அந்த iMessages-ஐ வந்து நான் பயன்படுத்தணும், அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எனக்கு கேட்குது. ஸோ அதுக்காகவே இந்த பிரத்யேகமான ஒரு அப்ளிகேஷன் சமீபத்தில் ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்காக அறிமுகப்படுத்திருக்காங்க. ப்ளே ஸ்டோரில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த அப்ளிகேஷனோட நேம் தான் என்ன, வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ கைஸ், உங்க போன்ல கூகுள் பிளே ஸ்டோர் இருக்குமா, அதை ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் சர்ச்ல போயிட்டு ஸ்கிரீன்ல நான் எதை டைப் பண்றேனோ அதை ஃபட்டாஃபட் உங்களுடைய போன்ல இருக்கக்கூடிய கூகுள் பிளே ஸ்டோர்ல டைப் பண்ணிக்கங்க. ஸோ டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணுங்க பீப்பர் மினி chat வித் ஐபோன்ஸ். அதாவது ஐபோன்ல iMessage இருக்கும்ல, அதோட நீங்க சாட் பண்ணலாம், அவங்களோட சாட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு வசதி தான் இந்த பீப்பர் மினி கொடுக்குறாங்க. சமீபத்தில் அறிமுகப்படுத்திருக்காங்க. ஃபைனலி கெட் ப்ளூ பபிள்ஸ் ஆன் ஆண்ட்ராய்டு. எஸ், ஐபோன்ல iMessagesல வந்து இந்த ப்ளூ பபிள்ஸ் தாங்க ஹைலைட்டு. அதை ஆண்ட்ராய்டில் கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறத ஸ்க்ரீனாக காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது முழுக்க ஐஃபோன் ஒன்லி குரூப் சாட். ஹைலைட்டான விஷயம், ஃபுல் சைஸ் ஃபோட்டோஸ், வீடியோஸ் ப்ளஸ் ரிப்ளைஸ் அண்ட் ரியாக்ஷன். இந்த 4 விஷயங்களையும் நீங்கள் பண்ண முடியும் இந்த பீப்பர் மினியில். அதுக்கப்புறம் செக்யூரான ஒரு பிளாட்ஃபார்ம், ப்ரைவேட் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன், யாராலையும் உங்களுடைய தகவல்களை வந்து தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ வெளியே வந்துடலாம். ஓப்பன் பண்ணிடலாமா, இந்த லோகோவோட இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. நம்ம கண்டினியூ வித் கூகுள். நோட்டிஃபிகேஷன் அலோ பண்ணுங்கிறாங்க, அலோ கொடுத்துருங்க. பார்த்துக்கோங்க, ஒரு 3-4 விதமான விஷயங்களை கொடுத்துருக்காங்க. ஃபாலோ பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஐயோ, ஃப்ரீ நினச்சி உள்ளே வந்தா உங்களுக்கு நாங்கள் 7 நாள் கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. சரி, அந்த 7 நாளும் எப்படி கொடுப்பாங்களா? ஸ்டார்ட் மை 7 டே ஃப்ரீ ட்ரையல். நான் என்ன பண்ணட்டும், 190 ரூபா ஃபர்ஸ்ட் கெட்டுங்க அப்படிங்கிறாங்க. கெட்டி 7 நாள் பயன்படுத்துங்க, அதுக்கப்புறம் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கோங்க. என்கிட்ட பேலன்ஸ் இல்லை, அதனால் நான் வெளியே வந்துடுறேன். ஸோ யார்கிட்ட பேலன்ஸ் இருக்கோ அவங்க பே பண்ணி உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். iMessages-ஐ வந்து உங்கள் ஃபோனில் பயன்படுத்தணும், உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில். இதுதான் ஒரு பெஸ்ட்டான சொல்யூஷன் அப்படின்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது இருந்துச்சா சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். சரி, வீடியோவெல்லாம் பார்த்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு புதுமையான ஒரு வீடியோவாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லலாம். இந்த அப்ளிகேஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் இவங்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதுவும் சும்மா இல்லைங்க, முதல்ல நீங்கள் பணத்தை கட்டணும், அதுக்கப்புறம் அதை ஃப்ரீயாக பயன்படுத்தணும். அந்த ஃப்ரீயாக பயன்படுத்துறீங்களா, அதுக்கு முன்னாடி நீங்கள் எஸ்கேப் ஆயிடணும், இல்லைன்னா எல்லாம் போச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து என்ஜாய் பண்ணட்டும். இது ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வீடியோ கீழே நிறைய பட்டன்லாம் கொடுத்துருக்கேன், தட்டி விட்டுக்கோங்க. அப்புறம் என்ன, பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.